கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். இந்த வசனத்தில் நம்ம 2 வாக்குத்தத்தங்களை பார்க்க முடியும். ஒன்று, அவர் ஸ்திரப்படுத்துவார். 2வது, காத்து கொள்வார். முதலாவது, ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு எப்பொழுதும் பலனை தந்து ஸ்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதால் நாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்றல்ல. அநேக பிரச்சனை நம்மை நோக்கி வரும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை நொறுக்க தேவன் விடமாட்டார். அந்த பிரச்சனையின் நடுவில் நமக்கு பலனை தந்து ஸ்திரப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் முதல் கொடுத்திருக்கிற வார்த்தை ஸ்திரப்படுத்துவார். 2வது, காத்து கொள்வார். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், அநேக உயர்வுகள் வரலாம், தாழ்வுகள் வரலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அநேக தீமையான காரியம் வரும்போதும், தீமை நம்மை அணுகும் போதும், தீங்க நம்மை நெருங்கும் போதும் கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எப்படி தேவன் தாவீதை வனாந்தரத்தில் பாதுகாத்தாரோ, தானியேலை சிங்கக்கெபியில் பாதுகாத்தாரோ, பவுலை சிறைச்சாலையில் பாதுகாத்தாரோ, அதே தேவன் உங்களையும் பாதுகாத்து ஸ்திரப்படுத்தி வழி நடத்துவார். இந்த நாளையும் அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஸ்திரப்படுத்துவார், காத்து கொள்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.